السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق. قال النبي صلى الله عليه وسلم: لا تقوم الساعة حتى لا يحج البيت أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும்பிற்கும் பெரும் மதிப்பிற்கு உரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஷானஹு வ தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான்: வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ், எல்லோரும் ஹஜ்ஜுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள். யஅத்தூக ரிஜாலன், உங்களுடைய அறிவிப்பை கேட்பவர்கள் கால்நடையாகவும் புனித ஹரமுக்கு மக்காவுக்கு வருவார்கள். வஅலா குல்லி ஸாமிரின், பிரயாணம் செய்ய முடியாது என்றிருக்கிற மெலிந்த ஒட்டகைகளின் மீதாவது ஏறி எப்படியேனும் காபாவை வந்து அடைவார்கள். யத்தீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், அந்த வாகனங்கள் அவர்களை மிக தூரமான இடங்களிலிருந்து புனித மக்காவுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் ஹஜ் 22வது சூராவின் 27வது ஆயத்தில் சொல்லி காட்டுவார். உங்களது வேலை வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ், ஹஜ்ஜினுடைய கிரியைகள் சம்பந்தமாக நீங்கள் மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள். இந்த அறிவிப்புகள் என்ன செய்யும் என்பதை அல்லாஹ் பிறகு சொல்கிறார். அவர்களை நடந்தாவது ஹஜ்ஜிக்கு போய் வர வேண்டும் என்கிற ஆசையை தூண்டும். ஹஜ்ஜினுடைய கிரியைகள் சம்பந்தமாக, ஹஜ்ஜினுடைய காரியங்கள் சம்பந்தமாக, மக்காவினுடைய மதீனாவினுடைய சிறப்புகள் சம்பந்தமாக ஒரு மனிதன் கேட்க 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 அவனுக்கு எப்படியாவது ஹஜ் செய்ய வேண்டும் என்கிற ஆசை வரும். யஅத்தூக ரிஜாலன், கால்நடையாகவாவது அவர்கள் ஹஜ்ஜுக்கு வருவார்கள். வஅலா குல்லி ஸாமிரின், மெலிந்த ஒட்டகை, பிரயாணத்துக்கு அருகதையற்ற ஒட்டகை. இந்த ஒட்டகையில் இவ்வளவு தூரத்தை கடக்க முடியாது, போக முடியாது, பிரயாணம் செய்ய முடியாது. இடையில ஏதாவது ஆபத்து நிகழ்ந்து விட்டால் என்கிற சந்தேகம் வரும். ஆனால் யாருக்கு காபாவுடைய ஆசையும் ஹஜ்ஜினுடைய ஆசையும் இருக்குமோ அவர்களுக்கு இதுவெல்லாம் பொருட்டே அல்ல. இதை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அது மெலிஞ்ச ஒட்டகையா, அது போகுமா போகாதா, போய் சேருவோமா, ஹஜ்ஜுக்கு போகணும். இந்த ஆசையை தூண்டுகிற நிகழ்வாக உங்களுடைய அறிவிப்புகள் மாறும். யஅத்தீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், அவர்களை மிக தூரமான பிரதேசங்களிலிருந்து, தூரமான இடங்களிலிருந்து
ஹஜ்ஜுக்கு அவர்களை வர வைக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வார். அதனால்தான் ஹஜ்ஜு என்பது ஒரு விருப்பப்பட்ட ஒரு ஆஷிக்கினுடைய, ஒரு காதலனுடைய, ஒரு அன்பு கொண்டவனுடைய பிரயாணத்தை போல. இரண்டு விதமான தொடர்பு நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இருக்கிறது. ஒரு தொடர்பு எஜமானன் முன்னிலையில் கட்டுப்பட்டு நிற்கிற ஒரு அடிமையை போல. சாதாரணமாக நாம் தொழுகிற அடிப்படை வணக்கமாகிய தொழுகையை பொறுத்தவரை தொழுகைக்கென்று சில விதிமுறைகள் இருக்கிறது. இப்படித்தான் தொழணும், இப்படித்தான் இருக்கணும், தக்பீர் கட்டினா இங்கதான் இருக்கணும், ஞாபகங்கள் வேற எங்கேயும் போகக்கூடாது, முன்னால் அல்லாஹ் இருப்பதை போல உணரணும், ஆட்டங்கள் அசைவுகள் இருக்கக்கூடாது, தொழுகையில ஆடிக்கிட்டே தொழுகக்கூடாது, நின்றா நிக்கிற இடத்துல எங்க நின்றோமோ ஆணி அடிச்ச மாதிரி நிக்கணும், கொஞ்சம் கூட அசைவுகள் ஏற்படக்கூடாது. கொசு கடிச்சு அடிச்ச, ஈடு வந்துச்சு போன, பூனை வந்துச்சு ஓடுன, எங்க கதையெல்லாம் இருக்கக்கூடாது. நின்ற இடத்துல நின்று ஆடாம அசையாம நின்று தொழுகிற ஒரு தொழுகையால் ஓடி வரக்கூடாது. தொழுகைக்கு அமைதியாக தொழுகை நிறைவேற்றப்படணும். அவசரமாக தொழுகை நிறைவேற்றப்படக்கூடாது. காக்க கொத்துற மாதிரி எல்லாம் கொத்தி எந்திக்க கூடாது. நம்முடைய அவசரத்தை தொழுகையில் காட்டக்கூடாது. இதெல்லாம் தொழுகையினுடைய நிபந்தனைகள். இந்த நிபந்தனைகள் எல்லாமே தொழுகையை பற்றி என்ன சொல்கிறது என்றால், தொழுகையை பொறுத்தவரை ஒரு எஜமானனுக்கு முன்னால் கட்டுப்பட்ட அடிமை, அவ்வளவுதான், கையாலாகாத அடிமை. என்னால் எதற்கும் நான் லாயக்கற்றவன், என்னால் எதுவும் முடியாது, ஆடாம அசையாம கை கட்டி நிக்கிற ஒரு ஆசிரியருக்கு முன்னால் நிற்கிற மாணவனை போல. இந்த கால மாணவன் அல்ல, அந்த கால மாணவனை போல. இன்னைக்கு யார் எந்த புள்ள டீச்சருக்கு முன்னாடி ஆசிரியர்கிட்ட கை கட்டி நிக்கிறான்? ஆசிரியரை கை கட்ட வச்சு வேடிக்கை பார்க்கலாம். சரி, அப்ப அந்த அளவுக்குண்டான ஆடாம அசையாம இருக்கிற அந்த நிலை தொழுகையில இருக்கணும். அமைதி பிரதானம், தொழுகையினுடைய பிரதானமான அமல் அமைதி. எந்த அளவுக்கு என்றால் நாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. அதனாலதான் தொழுகையில் கூட அல்ஹம்து சூரா ஓதணும். இமாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பிக்கிறார். தொண்டை கட்டிக்கிச்சு, வார்த்தை வர மாட்டேங்குது. கணச்சி விட்டா வார்த்தை வரும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் வரல அப்படின்னு கணச்சி விட்டுட்டு அர் ரஹ்மானிர் ரஹீம் வரும், பிரச்சனை இல்லை, அடுத்து தொடர்ந்து ஓதலாம். இவர் கணைக்கலாமா என்றால் நாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, கணைக்க கூடாது. இவர் கணைச்சிட்டு சப்தமா ஓதுறது சிறப்பா, கணைக்காமல் இருந்துட்டு ஓதவே முடியல, குரலே வெளியில வரல, பரவாயில்ல, ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யௌமித்தீன் சைலண்டா சொல்லி அல்லாஹ் அக்பர் ருக்கூக்கு போறது சிறப்பா என்றால் அமைதியா ஓதிட்டு ருக்கூக்கு போறதுதான் சிறப்பு. இன்னும் சொல்ல போனா இவர் அதிகமாக கணைத்தால், அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினதுல இருந்து கணைச்சிக்கிட்டே தான் இருக்கிறார், இருக்கிறார்னா தொழுகையே பாத்தில் ஆயிடும், ஃபசாத் ஆயிடும். தொழுகையே கூடாது, அவருடைய தொழுகையே கூடாது. ஏன், என்ன காரணம்னா தொழுகையில் இருக்க வேண்டிய வார்த்தை அல்லாத வேற வார்த்தைகள், கணைப்புகள்லாம் இவருடைய இந்த தொழுகையில அமல்ல வந்துடுச்சு, அமைதி குலைஞ்சு போச்சு. எந்த தொழுகையில் அமைதி குலைந்து போகுமோ அது தொழுகையே இல்லை என்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதுக்காக நாளைக்கு இந்த அஜத்துக்கு பின்னாடியாவது கணச்சாருன்னா சண்டைக்கு போயிடாதீங்க. இந்த அஜத் சொன்னாரு தொழுகையே கூடாதுன்னு உங்க பாட்டுல கணச்சிட்டே இருக்கிறீங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கணச்சிட்டு சப்தமாக ஓத முடியும் என்றால் ஓதணும், கணச்சி விட்டுட்டு. ஏன்னா ஃபசாத் வந்துடும். பின்னாடி நிக்கிறவங்க எல்லாம் அர் ரஹ்மானிர் ரஹீம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அஜத்து மறந்துட்டார் போல தெரியுது, அல்ஹம்தோட ஸ்டாப் ஆயிட்டார், அர் ரஹ்மானிர் ரஹீம் அஜத்துக்கு வரல அப்படின்னு என்ன செய்வாங்க, பின்னாடி இருக்கிற அர் ரஹ்மானிர் ரஹீம் எல்லாம் சேர்த்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதனால பிரச்சனை வரும், குழப்பம் வரும், பல சட்டங்கள் இருக்கு. அதனாலதான் ஃபர்ஸ்ட் சஃப்ல நிக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க நிக்கணும், எல்லாத்துக்கும் சட்டம் இருக்கு. நம்ம என்ன அதிகப்படுத்திடுறோம் அப்படின்னா, இன்னைக்கு களிமா சொன்னா நாளைக்கு தொலை வைக்கலாம், இன்னைக்கு களிமா சொன்னா நாளைக்கு இமாம் ஆயிடலாம் அப்படின்னு பரப்பி என்ன ஆகி போச்சுன்னா எவனும் எதுவும் செய்யலாம் என்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டோம். அது அல்ல, ஃபர்ஸ்ட் சஃப்ல நிக்கிறவருக்கு தகுதி இருக்கிறது, குர்ஆனை மனனமிட்டவராக இருக்கணும், இமாமுக்கு ஏதாவது தவறுகள் வந்தா எடுத்து கொடுக்க தெரியணும், இமாமுக்கு உது முறிஞ்சிட்டா அவர் சைக்கினை செய்தால் இவர் முன்னாடி போய் தொலை வைக்கிற மெத்தட் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு இமாமாக இருக்கக்கூடியவர் எப்படி நின்று தொலை வைப்பது சுன்னத்தோ அதே சுன்னத்தான கோலத்தில் இமாமுக்கு பின்னால் நிற்பவர், முதல் சஃபில் நிற்பவர் இருக்க வேண்டும். தலையை மறைக்காம கட்செட் போட்டவன் அல்ல சாக்ஸ் போட்டவன் அவங்க முன்னாடி வைக்க கூடாது. இப்படி எல்லாம் சட்டங்கள் இருக்கிறது.
இது எல்லாம் எதை உணர்த்துகிறது என்றால், தொழுகைக்கென்று ஒரு யூனிஃபார்ம், ஒரு கோடு இருக்கு. அந்த கோடு படிதான் தொழணும். இவ்வளவு அமைதி வாய்ந்ததுதான் தொழுகை. இப்படித்தான் தொழுகை இருக்கணும். ஆனால் இதற்கு நேர் மாற்றமானது இன்னொரு முறை அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உண்டான தொடர்பு. அது ஆஷிக்கீன்களுடைய தொடர்பு, அது அன்பு பாசம் காதலால் ஏற்படுகிற தொடர்பு. அந்த தொடர்புக்கு அமைதி இருக்காது. காபாவை போய் தவாப் செய்கிறோம். காபாவை தவாப் செய்வது கிட்டத்தட்ட தொழுகை மாறிதான். எப்படி தொழுகைக்கு ஒது அவசியமோ அதே மாதிரி தவாஃபுக்கும் ஒது அவசியம். ஒது இல்லாம தவாப் பண்ண முடியாது. காபாவை சும்மா சுத்திட்டு வர முடியாது. காபாவை சுத்துற அந்த தவாஃப் கூடுமாகணும்னு சொன்னா எப்படி தொழுகைக்கு ஒது செஞ்சுட்டு தான் தொழ முடியுமோ, இல்லைன்னா தொழுக கூடாதோ, அதே மாதிரி தவாஃபுக்கு ஒது அவசியம். ஒது இல்லாம தவாப் செய்ய முடியாது. தவாப் செஞ்சா அந்த தவாஃப் கூடாது. அப்ப கிட்டத்தட்ட அது தொழுகையை போல. ஆனா அதற்கும் தவாஃபுக்கும் தொழுகைக்கும் உண்டான வித்தியாசம் என்னன்னா, தவாஃப்ல அமைதி இருக்கணும், தொழுகையில அமைதி இருக்கணும். தவாஃப்ல அமைதி இருக்காது. தவாஃப்ல சப்தம் இருக்கும். நமக்கு என்ன தேவையோ அந்த துஆக்களை காபாவை வலம் வரும்போது காபாவை பார்த்து அல்லாஹ்வை பார்த்து சப்தமிட்டு சொல்லணும். வீதிகள்ல சுத்தி வரும்போது காபாவை தேடி ஓடணும். காபாவை சீக்கிரமா போய் அடையணும் என்கிற ஆசை இருக்கணும். இமாம் கஸாலி இமாம் சொல்வதை போல ஒவ்வொரு ஹாஜியும், ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய ஹாஜிகளுடைய நிலை ரொம்ப பெர்ஃபெக்டா தொலை வரும்போது எப்படி வரணும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பரட்ட தலையா வராதீங்க. எண்ணெய் தேய்க்கிறது சுன்னத்து. எண்ணெய் தேய்ச்சி தலைய வாரி எப்படி தலைவாரணுங்கிறதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்து இப்படி எல்லாம் தலைய மறைச்சு, இது ஒரு மெத்தட். இப்படித்தான் தொழுகைக்கு வரணும். ஆனா ஒரு ஹாஜிக்கு அதெல்லாம் கிடையாது. அவர் தலைவிரி மூலமாக அழுக்க ஆடையோடு 5 நாள் ஒரே இஹ்ராம், தேவைப்பட்ட 1-2 இடையில மாத்தலாம். ஆனால் அந்த அழுக்கு உடையோடு அழுக்கு படிந்தவராக ரொம்ப தூரத்திலிருந்து வரக்கூடிய அந்த வியர்வை, அதனுடைய களைப்பு, அந்த களைப்போடு ஹஜ்ஜிக்கு போகும்போதே சொல்லிதான் அனுப்புவாங்க. இங்கேருந்து பிளைட்ல கிளம்பி ஜித்தால இறங்கி அங்கேருந்து கஷ்டப்பட்டு போய் ரூமுக்கு போய் ரூம்ல போய் ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு தவாஃப் போக கூடாது. மெத்தட் முறை என்னன்னா, போய் ரூமுக்கு போய் ரெடியான உடனேயே, ரெடி ஆகுறதுன்னா முகம்லாம் கழுகி சோப்பெல்லாம் போட்டு, சோப்பு போடக்கூடாது, முடிய உதிரக்கூடாது. இதெல்லாம் இஹ்ராம்ல இருக்கக்கூடியவர்களுடைய நிபந்தனை. அப்ப சோப்பு போடாம சும்மா வேணா முகத்தை கழுகி ஒது செஞ்சுட்டு அந்த ஒதுவோட போயிடணும். ஒரு நாள் 6 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் பிரயாணத்தினுடைய களைப்போட முதல் தவாஃபுக்கு ஒரு ஹாஜி போவார். ஒரு ஹாஜி முதல் தவாஃபுக்கு போகும்போது காபாவுக்கு முன்னாடி நிற்கும் போது தளர்ந்தவரா, உடல்லாம் ஒடிஞ்சு போய் வந்த கஷ்டத்தோட களைப்போட போய் நிற்பார். அப்படித்தான் நிக்கணும். காபாவுக்கு முன்னால் அல்லாஹ்வுக்கு முன்னால் போகிற முதல் நிலை அப்படித்தான் இருக்கணும். களைப்படைந்தவராக, தலைவிரி கோலமாக. அப்ப எண்ணெய் தேய்க்க கூடாது, அப்ப சீவக்கூடாது, அப்ப சோப்பு போடக்கூடாது, அப்ப ஃப்ரெஷ் ஆகக்கூடாது, அப்ப அத்தர் போடக்கூடாது, வாசனை இருக்கக்கூடாது. 24 மணி நேரம் சஃபர் பண்ணிருக்கோம், 12 மணி நேரம் பிரயாணம் பண்ணிருக்கோம். அதனுடைய வியர்வை இருக்கு, வேர்வை துர்நாற்றம் இருக்கு. அந்த நாற்றத்தோடு தான் காபாவுக்கு போகணும். ஒரு ஆஷிக்கீனை பொறுத்தவரை, ஒரு காதலனை பொறுத்தவரை, இரு காதலர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு மத்தியில் இதெல்லாம் பெருசா தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்கல்ல, ஒரு நோன்பாளியினுடைய கடைசி நேர நோன்பு திறப்பின் போது ஏற்படுகிற அவனுடைய வாய் துர்நாற்றம் அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட சுவையானது, கஸ்தூரியை விட மனமானது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், அல்லாஹ்வுக்கு உண்டான தொடர்பு அப்படி. மதீனாவுக்கு நேர் மாற்றம். மதீனாவுக்கு போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கல்ல, என்னை என்னுடைய மௌத்துக்கு பிறகு சந்திப்பவர் என்னை ஹயாத்தோடு உயிருடன் சந்திப்பவரை போல. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவுக்கு போய் சந்திக்க போகும்போது அவசர அவசரமா ஓடக்கூடாது. போய் ரூம்ல இறங்கி ஃப்ரெஷ் ஆகி குளிச்சு, தேவைப்பட்டா இருந்தால் புது ட்ரெஸ் போட்டு, ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டு, அத்தர்லாம் போட்டு அமைதியாக ஓடாம அடக்க ஒடுக்கமா போக வேண்டிய இடம் மதீனா. ஆனா இதுக்கு நேர் மாற்றமானது மக்கா. மக்காவை பொறுத்தவரை, காபாவை பொறுத்தவரை தொழுகையில் இருக்கிற அமைதி அங்கு இருக்காது. அங்க போன உடனேயே காபாவை பார்த்த மாத்திரத்திலேயே உண்மையான ஜாது தக்வா, அல்லாஹ்வுடைய தக்வா இருக்கக்கூடியவர், இறையச்சம் இருக்கக்கூடியவர், ஆசையோடு காபாவை நாடி சென்றவர், பிரயாணம் நினைக்காம இது ஒரு டூரிஸ்ட் அப்படின்னு நினைக்காம அதை உண்மையிலேயே அமலாக நினைத்து
காபாவை பார்க்கணும் பார்க்கணும் என்கிற ஏக்கத்தோடு இருந்த ஒரு மனிதன் காபாவை பார்க்கிற முதல் பார்வை நிச்சயம் அவனை அழ வைக்கும். நிச்சயமாக அவனுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வர வைக்கும். அது காபாவுடைய எஃபெக்ட். சில பொருளை பார்க்க பார்க்க சலிச்சு போயிடும். ஒண்ணுக்கு மேல ஒரு தடவைக்கு மேல திரும்ப திரும்ப பார்க்கும்போது சில பொருட்கள்ல ஆட்டோமேட்டிக்கா சலிப்பு ஏற்படுது. அட இதானே, எத்தனை தடவை கொடைக்கானல் போவீங்க, எத்தனை தடவை ஊட்டி போவீங்க. ஃபர்ஸ்ட் போகும்போது ஊட்டியை பார்த்த அந்த ஆசையும் அந்த அன்பும் அந்த பாசமும் அடுத்தடுத்து போகும்போது வருமா? அங்க அது இருக்கும், இங்க இது இருக்கும், சாதாரணமா போயிடும். காபாவுக்கு 1000 தடவை போங்க, 1001வது தடவை போனாலும் காபாவை பார்க்கிற முதல் பார்வை கண்ணீரை வர வைக்கும். அது காபாவுடைய சக்தி, காபாவுக்கு இருக்கிற சக்தி. அப்ப இந்த காபாவுடைய தொடர்பு, ஹஜ்ஜினுடைய தொடர்பு, அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உண்டான இந்த தொடர்பு இருக்கிறது. இந்த தொடர்பு ஒரு ஹாஜியினுடைய தலைவிரி கோலமாக அழுக்கு படிந்தவராக அவர் அல்லாஹ்விடத்தில் வருகிற நிலை. சுவரை முத்தமிடுவார், காபாவை முத்தமிடுவார், காபாவுடைய தூணை முத்தமிடுவார், காபாவுடைய ஒவ்வொரு கல்லையும் செங்கல்லையும் முத்தமிடுவார், ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுவார், மக்காம இப்ராஹீமை முத்தமிட துடிப்பார். இதெல்லாம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுகிறார்கள். முத்தமிட்ட பிறகு அழுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா பின்னாடியே போனார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிடுவதை பார்த்து அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்டார்கள். முத்தமிட்டு அழுதாங்க. அழுத போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இது கண்ணீர் சொரியும் இடம். அழுகிற இடம் இது. இது என்ன இடம்? அழுகிற இடம், கண்ணீர் வடிக்கிற இடம், அல்லாஹ்விடத்தில் கேட்கிற இடம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். எனவே ஆசையோடு வருகிற ஒரு அமல், ஆசைப்பட்டு செய்கிற ஒரு அமல் தான் இந்த புனிதமான ஹஜ்ஜுடைய பிரயாணம். ஹிஷாம் என்கிற மன்னர், உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பேரர் சாலிம் இப்னு அப்துல்லாஹ் இப்னு உமர், உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு பேரர் சாலிம். ஹிஷாம் என்கிற அந்த மன்னர் காபாவுக்கு வர்றாரு. சாலிம் அவர்களை காபாவை தவாப் செய்ய பார்க்கிறார். சல்னி ஹாஜத்தன், இவர் மன்னர் என்கிற அந்த உரிமையில சொன்னார், உங்களுக்கு என்ன தேவை இருக்கு சொல்லுங்க, நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னார். சாலிம் அவர்கள் சொல்றாங்க, இன்னி அஸ்தஹி மினல்லாஹி அன் அஸ்அல ஃபீ பைத்திஹி கைரா. அல்லாஹ்வுடைய வீட்டுல வந்து நின்றுட்டு அடுத்தவன்ட்ட கையேந்த எனக்கு விருப்பம் இல்லைன்னாரு. வந்திருக்கிற பல ஹாஜிகள் கண்டிப்பாக நினைவில் நிறுத்த வேண்டிய செய்தி இது. நீங்க பாப்பீங்க ஹஜ்ஜினுடைய காலங்கள்ல, ஹஜ்ஜினுடைய நிலைமைகள்ல, ஊர்ல இருக்கும்போது 1000 பேருக்கு நம்ம சோறு போட்டிருப்போம். அது என்னமோ அது அது இலவசம்னு சொன்னாலே, ஃப்ரீன்னு சொன்னாலே அது ஒரு ஆசை வந்துருது மனசுக்கு. அங்க போய் பேரிச்சம்பழம் கொடுக்குற இடத்துல போய் கை நீட்டிட்டு நிற்பாரு, தண்ணி பாட்டில் கொடுப்பான், அங்க போய் கை நீட்டுவாரு. தேவையா? இவர் 100 பேருக்கு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்குற ஸ்ட்ரென்த் உள்ளவர். இப்பவுமே அந்த ஸ்ட்ரென்த்ல தான் அல்லாஹ் வச்சிருக்கான். அவ்வளவு கண்ணியமானவரா தான் வச்சிருக்கலாம். நாம என்ன நினைக்கணும்? நாம 4 ஹாஜிக்கு ஏதாவது செய்யணும், நாம 4 பேருக்கு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கணும், நாம ஒரு பேரிச்சம்பழத்தை பொட்டலத்தை வாங்கி நாட்டி போறவங்களுக்கு இப்படி நம்ம நினைக்கணும். இதை விட்டுட்டு அங்க போய் என்ன செய்வாங்கன்னா, அங்க பேரிச்சம்பழம் கொடுக்குறான்னு ஓடி போய் பேரிச்சம்பழத்தை வாங்கிடணும். இங்க தண்ணி பாட்டில் கொடுக்குறாங்க, தண்ணி பாட்டில் சாதாரண விஷயம். அங்க தண்ணி பாட்டிலாம் தண்ணி பாட்டில் கொடுக்குறாங்கன்னா இங்கே அங்க ஓடி போய் தண்ணி பாட்டில வாங்கணும். அவங்க கொடை கொடுக்குறாங்களாம், கொடையை வாங்கணும். இங்க முசல்லா ஃப்ரீயா கொடுக்குறாங்களாம், முசல்லா. எங்க போய் யார்கிட்ட கையேந்தணும்? சாலிம் இப்னு அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் சொல்கிறார்கள், நான் வெட்கப்படுகிறேன். அன் அஸ்அல ஃபீ பைத்திஹி கைரா. அவன் அல்லாதவரிடத்தில், அல்லாஹ்வுடைய வீட்டுல போய் நின்றுட்டு அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் கையேந்துவதற்கு நான் வெட்கப்படுகிறேன் சொன்னார். ஃபலம்மா ஹரஜா, அப்படிதானே, அதான பிரச்சனை. சரின்னு விட்டார். மஸ்ஜிதுல் ஹராமை விட்டு வெளியே வந்துட்டார், பள்ளியாசல் விட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்த பின்னாடி சாலிம் இப்னு அப்துல்லாஹ் இப்னு உமர் வெளியே வந்தாங்க. வெளியே வந்த பின்னாடி கேட்டார், அல் ஆன் ஃபஸல்னி ஹாஜா. அப்பதானே அல்லாஹ்வுடைய வீட்டுக்குள்ள இருந்த, இப்ப அல்லாஹ்வுடைய வீட்டுக்குள்ள இருந்துட்டு என்கிட்ட கேட்க மாட்டேன்னு சொன்ன, இப்ப வெளியே வந்தாச்சு, இப்ப உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு சொல்லுங்க, நான் நிறைவேற்றுறேன்னு கேட்கிறார். மின் ஹவாயிஜி துன்யா அம் மின் ஹவாயிஜில் ஆஹிரா. சாலிம் இப்னு அப்துல்லாஹ் இப்னு உமர் கேட்டாங்க, என்ன தேவையை நீங்க கேட்க சொல்றீங்க? மறுமையினுடைய தேவையை கேட்டா நீங்க தரப்போறீங்களா, அல்லது உலகத்தினுடைய தேவைகளை உங்கள்கிட்ட கேட்கணுமா? என்ன கேட்கணும்னு கேட்டாங்க. மின் ஹவாயிஜி துன்யா, மறுமைக்கு தான் நீங்க ரொம்ப சேர்த்து வச்ச மாதிரி தெரியுது.
உலகத்துல உங்களுக்கு என்ன வேணும்? வீடு வேணுமா, நிலம் வேணுமா, என்ன வேணும்? நான் அரசன், என்னால் கொடுக்க முடியும், உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க என்று கேட்டார். இப்ப சாலிம் இப்னு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, வல்லாஹி மா சஅல்து துன்யா மை யம்லிகுஹா ஃபகைஃப அஸ்அலுஹா மல் லா யம்லிகுஹா. இந்த உலகம் யாருடைய கைவசம் இருக்கிறதோ, இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஆட்சியும் அதிகாரமும் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வையே நான் துன்யாவை கேட்டதில்லை. அந்த அல்லாஹ்வையே நான் எதை கேட்பேன்? மறுமையை தாரப்பேன்னு கேட்பேன். மறுமையில் எனக்கு வெற்றி கொடுத்தான் கேட்பேன். காரை கொடு, எனக்கு பங்களாவை கொடு, எனக்கு அதை கொடு, இதை கொடு. நான் அல்லாஹ்வையே துன்யாவை கேட்க மாட்டேன். ஃபகைஃப அஸ்அலுஹா மல் லா யம்லிகுஹா. உனக்கு இந்த உலகத்தில் என்ன தம்லீக் இருக்கு? இன்னைக்கு அரசனா இருப்ப, நாளைக்கு நீ பிச்சைக்காரன். இன்னைக்கு நீ பெரிய தலைவனாக இருப்ப, பிரதமர் இருப்ப, நாளைக்கு நீ ஜெயில இருப்ப, திகார்ல இருப்ப. லாயம்லிக்குவா, இந்த உலகமோ உலக சொத்தோ எதுவுமே உனக்கு சொந்தம் அல்ல. சொந்தம் இல்லாத ஓங்கிட்டு போய் நான் என்ன கேட்கிறதுன்னு கேட்டாங்க. இப்படி அவர்களுடைய எண்ணங்கள் முழுக்க, அவர் காபாவை அடையும் போது காபாவில் அல்லாஹ்வையே பார்த்தார்கள். காபாவை பார்க்கல, அதை கல்லா பார்க்கல, அதை மேல இருக்கக்கூடிய துணியா பார்க்கல. அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொல்றேன், இது இஷ்க் சம்பந்தப்பட்டது, ஆஷிகீன்களுடைய வழிமுறை. அங்க பார்க்கக்கூடிய காட்சிகளும் அங்க பார்க்கக்கூடிய விஷயங்களும் அது காதல் ரீதியான, அனுபவ ரீதியான விஷயங்கள். அங்க வரக்கூடிய கண்ணீரும் அப்படித்தான். அல்லாஹ்வை நினைச்சு ஏற்படுகிற இந்த பள்ளியாசல்ல இங்க உட்கார்ந்து நாம வடிக்கிற இந்த கண்ணீருக்கும், காபாவை பார்த்த மாத்திரத்தில் காபாவில் வடிக்கிற கண்ணீருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இங்க நாம் யாருக்காக வேண்டியும் கண்ணீர் வடிக்கலாம், ஆனால் அங்க அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்காக வேண்டியும் கண்ணீர் வடிக்க முடியாது. அங்க சுத்தி நிக்கிற யாரும் நம்ம கண்ணுக்கு தெரியாது, யாரை பத்தி யோசிக்க தோணாது. அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தவறுகளை சொல்லி காட்டி அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்கிற நிலை, அந்த புனிதமான காபாவை காணுகிற அந்த நிலை. அதனால்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருந்தால், ஒரு நிபந்தனையோட தான் சொல்றாங்க, எல்லா ஹஜ்ஜும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜா இருப்பதில்லை. தான் பிரச்சனையே. ஹஜ்ஜு செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். உண்மையிலேயே ஆசையால் கிடைப்பதுதான் ஹஜ்ஜினுடைய பாக்கியம். நீங்க பாருங்க, பெரிய லட்சாதிபதியா இருப்பார், கோடீஸ்வரரா இருப்பார், இன்னும் ஹஜ்ஜு செஞ்சிருக்க மாட்டார். இன்னும் வாடகை வீட்டுல தான் ஒருத்தர் இருப்பாரு, இன்னைக்கும் டிவி திட்டா இருப்பாரு. அல்லாஹ் எப்படித்தான் அந்த பாக்கியத்தை கொடுத்தான்னு தெரியல. அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ஜை முடிச்சுட்டு திரும்பி வந்திருப்பார். ஆசை. சமீபத்துல கூட ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு விவசாயம் செய்து கொண்டிருந்தவர், அவருடைய விவசாயத்தினுடைய நிலத்துல ஒரு ட்ரோன் விழுது. ட்ரோன் விழுந்த உடனே அந்த ட்ரோனை பார்த்துட்டு அவர் சந்தோஷப்படுறார், ஆசைப்படுறார். ட்ரோனை விட்டவன் இடத்தை கண்டுபிடிச்சு வந்து அவர்கிட்ட ட்ரோனை வாங்குறான். இதை என்னன்னு நினைச்சீங்கன்னு கேட்கிறான். அவர் சொன்னார், இது ஹஜ்ஜிக்கு போகிற பிளேட்டுன்னு நினைச்சேன்னாரு. ஒரு விவசாயி, அவருக்கு ஆசை மட்டும்தான் இருந்தது, நான் ஹஜ்ஜிக்கு போகணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு, அதுக்குண்டான எந்த ஏற்பாடும் இல்லை. அவர் ஏழை, அவர் அன்னாட காட்சி, அவர் அன்னன்னைக்கு சாப்பிடுறதுக்கு சிரமப்படுபவர், கஷ்டப்படுபவர். அவர் காபாவை கண்ணால பார்க்கல, ஆனா ஆசை இருந்துச்சு. நான் மௌத்தா போறதுக்கு முன்னாடி காபாவை கண்ணால பார்க்கணும் ஒரு ஆசை இருந்துச்சு. அல்லாஹ் எப்படியோ வழியை ஏற்படுத்தினா, சம்பந்தம் இல்லாத ட்ரோன் அவருடைய விவசாய நிலையத்துல விழுந்தது. அதை எடுத்தவர் எதுவும் சொல்லாம இது ஹஜ்ஜிக்கு போற பிளேட்டே நினைச்சேன்னு சொன்னாரு. கொண்டு வந்தவர் ஆச்சரியப்பட்டார். அதுதான் உங்க விருப்பமா, ஆசையா என்று அவருடைய ஆசையை நிறைவேற்றி அவருடைய சொந்த செலவில் ஹஜ்ஜிக்கு அனுப்பி வைத்தார். இன்னைக்கும் பாருங்க, எவ்வளவு பேரு வசதி வாய்ப்பு இல்லாதவங்க, அன்னன்னைக்கு சிரமப்படுறவங்க, மாசம் கூலி பெறுபவர்கள் ஹஜ்ஜுடைய வாய்ப்பை பெறுறாங்க, உம்ராவுடைய வாய்ப்பை பெறுறாங்க, காபாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெறுறாங்க. இது யாருக்கு கிடைக்கும் என்றால், யாரிடத்தில் உண்மையிலேயே காபாவை பார்க்கணுங்கிற ஆசை இருக்குமோ அவர்களுக்கு கிடைக்கும். அதனாலதான் ஆசைப்படணும். நம்மள்ட்ட என்ன இருந்தாலும் சரி, என்ன இல்லாட்டாலும் சரி, நம்ம ரொம்ப சிரமப்படுற கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் சரி, கேட்கறதோட பார்த்ததோட நின்றக்கூடாது. யாரெல்லாம் மீண்டும் மீண்டும் அந்த வாய்ப்பை கொடுன்னு கேட்கணும். கடைசி வரைக்கும் அந்த வாய்ப்பு வந்து கொண்டே இருக்க வேண்டும். காபாவை பார்க்கிற அந்த நிலை நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கணும். ஆசை இருந்தால் எப்படியும் அல்லாஹ் அதை சாத்தியப்படுத்துவார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஹஜ்ஜ மப்ரூர் அப்படின்னா என்ன? ஹஜ்ஜ மப்ரூர் சொல்றீங்களே, ஹஜ்ஜ மப்ரூர் என்றால் என்ன? ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜ்னா என்ன? அதனுடைய அடையாளம் என்ன? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, எந்த
வமா பிர்ருஹு இத்ஆமு தஆம் வ தீபுல் கலாம் வ இஃஷாஉ ஸலாம். 3 விஷயம் அந்த ஹஜ்ஜில் அடிப்படையாக இருக்கும். ஒண்ணு, பிறருக்கு உணவளிப்பது. நாம போய் கையேந்தி நிக்கிறது இல்ல, அல்லாஹ் பாதுகாக்கும். இத்ஆமு தஆம், பிறருக்கு உணவளிப்பது. தீபுல் கலாம், நல்ல பேச்சு. அங்கேயும் போய் கண்டது பேசக்கூடாது, அங்கேயும் போய் தவறான பேச்சுக்கள் பேசக்கூடாது. சலாம், சலாமை பரப்புதல் ஒரு பெரிய வாய்ப்பு. காபாவை பொறுத்தவரை, ஹரமை பொறுத்தவரை ஹாஜிகளுக்கு கிடைக்கக்கூடிய வரப்பிரசாதம். இருக்கிற எல்லாரும் முஸ்லிம்கள். யாராவது காஃபிர் இருக்கான அவ்வளவுல? காபாவுடைய எல்லைக்குள்ள முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்காங்க? யாரும் இல்ல. எல்லாத்துக்கும் சலாம் சொல்லலாம். இங்க நம்ம எல்லாத்துக்கும் சலாம் சொல்ல முடியறது இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், தொப்பி போடாம வந்தாலே நமக்கு சலாம் சொல்ல யோசனையா இருக்கு, முஸ்லிமா இல்லையான்னு தெரியல, அவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆனா அங்க தொப்பி போட்டா என்ன, போடாட்டா என்ன, கையை ஆட்டா என்ன, ஆட்டாட்டா என்ன, எல்லாருமே முஸ்லிம். முஸ்லிமை தவிர வேற யாரும் அந்த எல்லைக்குள்ள இல்ல. அப்ப சலாமை அதிகம் பரப்புகிற வாய்ப்பு யாருக்கு கிடைக்குது? ஒரு ஹாஜிக்கு கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த 3ம் எந்த ஹஜ்ஜில் அதிகம் இருக்குமோ அது ஹஜ்ஜ மப்ரூர். ஹஜ்ஜி என்பது நம்முடைய அமல்களை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, பிறருக்கு எந்த விதத்திலேயும் தீங்களிக்காமல் இருக்கக்கூடிய ஹஜ்ஜாக இருப்பது. ஹஜ்ஜினுடைய காலங்கள் துவங்கி ஹஜ்ஜினுடைய பிளைட்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக புறப்பட ஆரம்பித்து காபாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவிலிருந்து சென்ற முதல் ஹஜ்ஜி பயணிகள் காபாவை தரிசிச்சுட்டாங்க, காபாவை பார்த்தாச்சு. இன்னும் தொடர்ந்து தமிழகத்திலிருந்து ஹாஜிகள் புறப்பட தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரிடத்திலேயும் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் யாரெல்லாம் எந்த ஹாஜிகள் எல்லாம் புறப்பட்டு செல்கிறார்கள் அவர்களிடத்தில் முசாஃபகா செய்து, முஆனகா செய்து, அவர்களுக்காக நாம் துஆ செய்து, ஸல்லல்லாஹு துஆ செய்வாங்க. அஸ்தௌதிஉல்லாஹ தீனக வ அமானத்தக வ ஹவாத்தீம அமலிக். உங்களுடைய தீனை, உங்களுடைய பிரயாணத்தை, உங்களுடைய இறுதி முடிவை நான் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறேன். நீங்க திரும்பி வர உங்களுடைய பொருளாதாரத்தை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய சொத்துக்களை, உங்களுடைய சுகங்களை எல்லாத்தையும் அல்லாஹ் பொறுப்பாக இருந்து பாதுகாப்பானாக அப்படின்னு நாம அவருக்காக துஆ செய்துட்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவிலிருந்து உம்ராவுக்கு போகும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உம்ராவுக்கு போறேன். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை அஸ்தௌதிஉல்லாஹ தீனக வ அமானத்தக வ ஹவாத்தீம அமலிக். இது அவருக்கு செய்த துஆ. செய்துட்டு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா தன்சானி யா அஃபீ ஃபீ துஆ. என்னுடைய சகோதரா, உன்னுடைய துஆவில் என்ன மறந்துடாத. சொன்னது யாரு? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப யார் ஹஜ்ஜுக்கு போறாங்களோ அவங்கதான் உயர்வு. நாம எந்த விதத்திலையும் உயர்வு அல்ல. அவர்களிடத்தில் முசாஃபா செய்து, எனக்காக, என் பிரச்சனைகளுக்காக நீங்க அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க என்று நாம் அவர்களுக்கு துஆவுக்காக அவர்களிடத்தில் வேண்டிக் கொள்வதும், அவர்களுடைய பிரயாணம், அவருடைய ஹஜ் மப்ரூராக அமைவதற்காக நாம் துஆ செய்வதும் தான் ஒரு ஹாஜியை சந்தித்து நாம் செய்யக்கூடிய நடைமுறையை தவிர அவரிடத்தில் ஜம்சம் தண்ணி கொண்டு வந்து தாங்கன்னு கூட சொல்லக்கூடாது. இந்த காலத்துல அதுவே பெரிய கஷ்டமா இருக்கு பாவம் ஹாஜிகளுக்கு. ஹாஜிகளை பொறுத்தவரை ஜம்ஜம் தண்ணி கூட கொண்டு வர முடியாது, 5 லிட்டர் தான் கொண்டு வர முடியும். அதைத்தான் சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும், அதைத்தான் பவர முடியும் என்கிற சூழல். எனவே ஜம்சம் தண்ணி இன்ஷா அல்லாஹ் ஹாஜி கொண்டு வந்துதான் நாம குடிக்கிறோம் இல்ல, இன்ஷா அல்லாஹ் வயிறு நிறைய ஹஜ்ஜிக்கே சென்று குடிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கேளுங்கன்னு ஹாஜிட்ட கேளுங்க. அவத்தேன்னு வாங்கி நம்ம ஒரு மிடர் குடிக்க வேணாம். அதை விட சிறந்தது என்ன? நாமளே ஹஜ்ஜிக்கு போவோம், நாமளே காபாவுக்கு போவோம், உம்ராவுக்கு போவோம். அங்க வயிறு நிறைய ஜம்சம் தண்ணீரை பருகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தரணும்னு நீங்க துஆ செய்யுங்க என்று அந்த ஹாஜிகளிடத்தில் துஆ செய்ய கேட்டுக்கொள்வதும் தான் நாம் அவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவரிடம் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய ஹஜ்ஜையும் ஹஜ்ஜ மப்ரூராவாக ஏற்றுக்கொள்வானாக. அவர்கள் எங்கெங்கெல்லாம் துஆ செய்வார்களோ அங்கெல்லாம் ஒரு இஸ்லாமிய சகோதரனாக நமக்காகவும் துஆ செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. அவர்களுடைய துஆக்களில் நமக்கு பங்களிப்பானாக. அவர்கள் எல்லா விதமான சலாமத்தோடு, எல்லா விதமான உடல் ஆரோக்கியத்தோடு புனிதமான ஹஜ்ஜை நிறைவேற்றும் பாக்கியத்தை அல்லாஹ் அனைத்து ஹாஜிகளுக்கும் தந்தல் புரிவானாக. கண்கள் மூடுவதற்கு முன்னால் ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தையும் உம்ராவினுடைய பாக்கியத்தையும் காபாவை மீண்டும் மீண்டும் தரிசிக்கும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.